नमस्ते प्यारे दोस्तों, कैसे हैं? पढ़ाई कैसे चल रही है? आप कैसे पढ़ रहे हैं? आपकी पढ़ाई ठीक है? आपके घर में सब ठीक हैं? இப்போ இந்த சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஹிந்தி நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் என்கிட்ட இப்போ பேச முடியல, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்கள் பேசி பழகிங்க. आज हम देखेंगे हरिओम शिवा हिंदी ट्यूटर वर्ग में एपिसोड 45 இன்னைக்கு உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நடத்த போகிறேன். தொடர் இறந்த காலம், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவாங்க, அதை இன்கம்ப்ளீட் பாஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? பாஸ்ட் இன்கம்ப்ளீட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. அதை அபூர்ண, அதனால தான் சொல்கிறேன். இங்கே அபூர்ணன்னு போட்டிருக்கோம். அபூர்ண பாருங்கள், பூர்ண முழுமையான, அபூர்ண முழுமையற்ற, இன்கம்ப்ளீட்னு அர்த்தம். ஏற்கனவே இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். எங்கே பார்த்தோம்? தொடர் நிகழ்காலத்தில் பார்த்தோம் இல்லையா? அதாவது அபூர்ண வர்த்தமான் கால் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தொடர் நிகழ்காலம் அதில் பார்த்தோம். இப்போ தொடர் இறந்த காலத்தை பார்க்குறோம். இறந்த காலம் உங்களுக்கு நான் பிறகு சொல்லித்தரேன், ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அது அதனால் முதல்ல தொடர் இறந்த காலம் வந்து சிம்பிளாக இருக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரி தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும். ஒரு சின்ன மாற்றம் மட்டும் இருக்கும், எண்டிங் மட்டும் நீங்கள் மாற்றணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ எண்டிங்னோடனே உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரும். என்ன வரும்? ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன எண்டிங்? மே ஹூ, தும் ஹோ, சிங்குலர் ஹே, ப்ளூரல் ஹே இல்லையா? அதாவது ஒருமையில் முடிஞ்சால் ஹேன்னு சொல்லணும், ப்ளூரலில் பன்மையில் இருக்கும்பொழுது ஹேன்னு சொல்கிறோம். மே ஹூ, மே கோபால் ஹூ, மே रहता हूँ, மே பாட் படுத்தா हूँ, மே காம் கர்த்தா ஹூ அப்படின்லாம் வந்தது இல்லையா? தும் கர்த்தே ஹோ அப்படிலாம் வந்தது. இப்போ அது என்ன கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்? மே ஸ்கூல் ஜா ரஹா ஹூ, நான் ஸ்கூல் போய் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன செஞ்சோம்? ஐ ஆம் போட்டோம், கோயிங் ஐஎன்ஜி சேர்க்குறோம். ஜெரன்னு சொன்னேன் இல்லையா? ரூட்டோட ஐஎன்ஜி சேர்க்குறோம். அப்புறம் எண்டிங் நம்ம போட்டுக்கிறோம். ஐ ஆம் இங்கிலீஷில் வந்து ஆம் வரும், இங்கே எண்டிங் வந்து ஹூம் போட்டுக்கிறோம் இங்கே ஹிந்தியில். ஸோ மே ஸ்கூல் ஜா ரஹா ஹூ, மை பாட் பட் ரஹா ஹூ, தும் கியா கர் ரஹே ஹோ, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இப்படிலாம் பார்த்தோம். இப்போ அதே தான், சேம் திங் தான். இங்கே ஃபார்முலா பாருங்கள், இங்கே சூத்திரன்னு சொல்லுவோம். ஃபார்முலா என்னன்னு சொன்னால், மேஸ்குலைன் சப்ஜெக்ட் வந்து மேஸ்குலைன் சிங்குலராக இருந்தால் ரூட் ரஹா, ரூட்டுக்கு பக்கத்தில் ரஹா போடணும், ரூட்டோட சேர்க்கக்கூடாது. அப்புறம் எண்டிங் போட்டுக்கணும். மேஸ்குலைன் ப்ளூரலாக இருந்தால் ரூட்டோட ரஹே போடணும். இது ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குள்ள சேம் தான், எண்டிங் மட்டும்தான் மாறும். ஃபெமினைனுக்கு எதாக இருந்தாலும் சிங்குலர் ஆர் ப்ளூரல் எதாக இருந்தாலும் ரஹி போடுறோம், அப்புறம் எண்டிங் போடுறோம். எண்டிங் என்னன்னு பாருங்க, இங்கே தா, தே, தி, தி. இதை நல்லா வித்தியாசப்படுத்திங்க. அதாவது மே ஜாத்தா ஹூ, தும் ஜாத்தே ஹோ. இங்கே நல்லா கவனிங்க. இதில் என்ன பண்ணணும்னு சொன்னால் தா போட்டோம், இங்கே தா, தே, தி, இதே பெண்பாலுக்கு தீ போட்டோம். இது வேற, இது வேற. இந்த ப்ரொனன்சியேஷன் வித்தியாசம் உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். த, த, ஹிந்தியில் வந்து த, த இல்லையா? டிஹெச், டிஹெச்ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த தாவரம், தட் இஸ் எண்டிங். எப்படி நீங்கள் ஹூம், ஹோ, ஹே, ஹேன்னு சொல்கிறீங்களோ அது ப்ரெசன்ட் டென்ஸில் வர எண்டிங்ஸு, இது பாஸ்ட் டென்ஸில் வர எண்டிங். பாஸ்ட் கண்டினியூஸில் வரும், சிம்பிள் பாஸ்டில் இது வராது. நான் உங்களுக்கு பிறகு சொல்லித்தரேன். தா, தே, தி, தி கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் ஏன் எடுத்தேன்னு சொன்னால், வெரி சிம்பிள். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக அப்படியே நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றலாம். இங்கே பாருங்கள், ஹமீத் கேல் ரஹா ஹே. ஸோ ஹமீத் இஸ் பிளேயிங், ஹமீத் விளையாடி கொண்டிருக்கிறான். புரியுதுங்களா? இப்போ இதையே பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லுவோம்? ஹமீத் விளையாடி கொண்டு இருந்தான் இல்லையா? ஹமீத் வாஸ் பிளேயிங், he was playing சொல்லுவோம் இல்லையா? ஹமீத் வாஸ் பிளேயிங். அப்போ என்ன வரும்? ஹமீத் கேல் ரஹா தா. The difference is only the ending. இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஹமீத் கேல் ரஹா ஹே, ஹமீத் கேல் ரஹா தா. ஏன்? ஹமீத் ஆண்பால், அதனால ரஹா போட்டோம், எண்டிங் தா. இங்கே பாருங்கள், மேஸ்குலைன் சிங்குலர் தா. அதே மாதிரி தும் கேல் ரஹே தே. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி சொல்லுவோம்? தும் கேல் ரஹே ஹோ, நீ விளையாடி கொண்டிருக்கிறாய். தும் கேல் ரஹே தே. தும்ம மட்டும் என்ன சொல்லிக்கிறோம்? நம்ம கேல் ரஹே தே, ரஹே ஹோன்னு தான் சொன்னோம், ரஹே தான் போட்டோம் சிங்குலராக இருந்தாலும். அப்போ தும் வந்து எகெயின் என்ன ஆகும்? மேஸ்குலைன் ப்ளூரல் ஃபார்மில் போட்டுக்கிறோம். மேஸ்குலைனாக இருந்ததுன்னா இதை ப்ளூரல் ஃபார்மில் சேர்த்துக்கிறோம்.
இதே ஃபெமினைன் இருந்தால் எல்லாத்துக்குமே ரஹி தான், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ திருப்பி நான் சென்டென்ஸ் சொல்ல பாருங்க. ஹமீது கேல் ரஹா ஹை, ஹமீது கேல் ரஹா தா. मैं खेल रहा हूँ प्रेजेंट कंटिन्यूअस टेंस, मैं खेल रहा था. இதே பெண் சொன்னா मैं खेल रही थी. सीता खेल रही है, सीता खेल रही थी. நல்லா பாருங்க, இந்த थी போடணும், புள்ளி வைக்கக்கூடாது, சிங்குலருக்கு. ரெஸ்பெக்டிவ் ப்ளூரல் அல்லது ப்ளூரல் ஃபார்முக்கு நம்ம என்ன செய்யலாம், புள்ளி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், मेरी माताजी बात कर रही थी. என்னுடைய தாயார் பேசிக் கொண்டிருந்தார். மை மதர் வாஸ் டாக்கிங் ஆர் ஸ்பீக்கிங் இல்லையா. மை மதர் வாஸ் டாக்கிங், வாஸ் டாக்கிங் நல்லா பார்த்துங்க. மேரி மாதா போல் ரஹி ஹை இல்லையா, பேசிக் கொண்டிருக்கிறார். மேரி மாதாஜி போல் ரஹி தீ இல்லையா, பேசிக் கொண்டிருந்தார். இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை படுத்தும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரஹா ரஹே ரஹி அப்படியே போடுறீங்க. எண்டிங் மட்டும் இது பாஸ்ட் டென்ஸில் வர எண்டிங் இதை போட்டுக்கிறீங்க. இது வந்து ஃபெமினைன் சிங்குலர், இது ஃபெமினைன் ப்ளூரல் ஃபார்ம். எக்ஸாம்பிளுக்கு நிறையா சொல்லலாம் பாருங்கள். இப்போ ஒரு ரூட்டை கொடுக்குறேன், நீங்கள் நிறையா சென்டென்ஸ் அமைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செய்யலாம், இப்போ வந்து சோச் அப்படின்னு எடுத்துங்க. இது ஒரு புது ரூட்டாகவும் இருக்கலாம் உங்களுக்கு. யோசி, இது மாதிரி நிறையா ஒவ்வொரு டைமும் நீங்கள் நிறையா எவ்வளோ ரூட்ஸ் படிக்கிறீங்களோ, வேர்ப்ஸ் படிக்கிறீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கணும், அதை அப்ளை பண்ணணும் இல்லையா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சோச்சுனா யோசி. இப்போ இதுலேருந்து சொல்லுங்கள். நான் யோசித்து கொண்டிருந்தேன், நீ யோசித்து கொண்டிருந்தாய், அவன் யோசித்து கொண்டிருந்தான், அவள் யோசித்து கொண்டிருந்தாள், ராமன் யோசித்து கொண்டிருந்தான். இப்படி நிறையா நீங்கள் வார்த்தையை சொல்லிகிட்டே வாங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ சோச் நான் சொல்கிறேன் பாருங்கள். மே சோச் ரஹா தா. ஃபெமினைன் எல்லாத்துக்குமே ஃபெமினைன் வரும், ஏன்னா நான் பொழுது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். மே சோச் ரஹி தி, தும் சோச் ரஹே தே, तुम सोच रही थी. वेंकट सोच रहा था. मैस्कुलिन सिंगुलर का है ना, पेरा मात्रा. वेंकट सोच रहा था. श्यामला सोच रही थी. हम सोच रहे थे. हम सोच रही थी. நல்லா பாருங்க, हम सोच रही थी. हमனும் பொழுது யாரு, பெண்கள். அப்ப सोच रही थी, அப்ப பெண்கள் யோசித்து கொண்டிருந்தார்கள் இல்லையா. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், சோச்சுனா யோசினா திங்க் இல்லையா, திங்க். ஸோ இதுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு அர்த்தமும் புரிஞ்சிருக்கும். ஐ வாஸ் திங்கிங், யூ வேர் திங்கிங், ஷீ இஸ் திங்கிங், வெங்கட் வாஸ் திங்கிங், வி வேர் திங்கிங். இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், வி வேர் திங்கிங். ஹம் சோச் ரஹே தி, வி வேர் திங்கிங், WURE போடுறோம் இல்லையா, வி வேர் திங்கிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரூட்டுக்கும் எடுத்து டெய்லி, திஸ் இஸ் கால்டு ப்ராக்டிஸ். வெரி சிம்பிள். நீங்கள் அன்லெஸ் யூ ப்ராக்டிஸ் யூ வில் நாட் கெட் இட். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சில ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், அது நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறேன், இந்த ஒர்க்கை நல்லா செய்யுங்க. இதே மாதிரி நீங்களுமே டேபிள்ஸ் மேக்கப் பண்ணிக்கலாம். மேக்கப் பண்ணிவிட்டு நிறையா ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ண நீங்கள் பேச முடியும் இல்லையா. இப்போ பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே சப்ஜெக்ட்ஸ். சீனு, லடிக்கியா, அத்தியாபிகா, ஹம் லோக், வே, வஹ் லடிக்கி இல்லையா. இப்போ என்ன மீனிங் பார்ப்போம். சீனு உங்களுக்கு நேம் தெரியும். லடிக்கியா ஃபெமினைன் ப்ளூரல் ஃபார்ம், பெண்கள். அத்தியாபிகா டீச்சர். இது வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா ரெஸ்பெக்டிவ் ப்ளூரல் ஃபார்மில் நம்ம அதை எழுதணும், எண்டிங்ஸ்லாம் நல்லா பார்த்துங்க. ஹம் லோக், ஹம் லோக்ன்றது நாம், அதாவது நாம் ஆகிய மக்கள் அப்படின்ற எடுத்துக்கிறோம். நம்ம எல்லாரும்ன்ற மீனிங்கில் ஹம் லோக்னு கொண்டு வருவோம். இது மேஸ்குலைனில் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் இதை சென்டென்ஸ் அமைக்கும் பொழுது இது மேஸ்குலைனில் வச்சு நீங்கள் எண்டிங் போடணும். வே, அவர்கள் பெண்களாக கொடுத்துருக்கேன், ஃபெமினைனில் கொடுத்துருக்கேன். வஹல் அடிக்கி, இந்த இடத்துல என்ன மீனிங், அந்த பெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வகுன்னா அவள், லடிக்கின்னா பெண். ஆனால் இங்கே வஹல் அடிக்கின்னு வரும்பொழுது அந்த பெண்ணை எடுத்துக்கிறோம். சரி, இப்போ கொடுத்துருக்கிற ரூட்ஸ் எல்லாம் பாருங்கள், வேர்ப்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான வேர்ப்ஸ் எல்லாமே தேக், சி, திகா, ஷோ. இதுக்குனால தான் இப்படி கொடுத்துருக்கேன் நான். இது தேக்குன்னா பார், திகானா ஷோ, பேச்சுன்னா செல், பேஜ் அப்படின்னா சென்ட், சுன்னா லிசன், சுனா அப்படின்னா டெல் இல்லையா. சுன்னா கேட்கறது, காதால் கேட்கறது. சுனான்னு சொன்னால் டு டெல், டு ஸ்பீக் அவுட்னு சொல்லலாம் நம்ம இல்லையா. அடுத்தது ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் அமைக்கணும். உங்களுக்கு சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுடைய க்ரியேட்டிவாக நீங்களும் சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் போட்டு பேச ஆரம்பிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேச்சு வரும். ஸோ சினிமா, கஹானி, சினிமா தெரியும், கஹானி ஸ்டோரி தெரியும். சித்திரன்னா தமிழே சித்திரம், தஸ்வீன்ற ஒரு வேர்டு இருக்குது. கடி உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான வேர்டு.
கடிகாரம், சிட்டி கடிதம், பாத் இது என்ன மேட்டர் பேச்சு இல்லையா சொல்லலாம். கானான்னா பாட்டு. உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நானே உங்களுக்கு சில வாக்கியங்களை அமைச்சு கொடுக்குறேன். எத்தனை வாக்கியங்கள் இதில் அமைக்க முடியும் பாருங்கள். இல்லை பெர்முட்டேஷன் காம்பினேஷன் மூலமாக நீங்கள் நிறைய வாக்கியங்கள் போடலாம். இதுக்கு அது அதுக்கு இது மாற்றி மாற்றி போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனு சினிமா தேக் ரஹா தா. இது என்ன பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீங்கள் இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சர் டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா. எல்லா இதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சீனு சினிமா தேக் ரஹா தா. இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ன எண்டிங் மட்டும் பார்த்துங்க. சீனு சினிமா தேக் ரஹா ஹே. வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துங்க. சீனு சினிமா தேக்தா ஹே. அந்த ஃபார்முலாஸ் அத்தனையும் அதனால தான் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னேன். அப்போ 3 இப்போ பாருங்கள், இதே வச்சே நான் உங்களுக்கு 3 சொல்லிட்டேன். ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் சொல்லிட்டேன். ஃபியூச்சர் டென்ஸில் என்ன வரும்? சீனு சினிமா தேக்கேகா. சீனு சினிமா பார்ப்பார். பார்ப்பான் பார்ப்பார் எல்லாம் ஒன்று தான். அடுத்தது வேற எடுத்துக்கிட்டீங்க. இதே பாருங்கள், சப்ஜெக்டை மாற்றிக்கிங்க. இப்போ சீனு घड़ी देखता है, सीनू घड़ी देखेगा. सीनू घड़ियारती पार. सीनू घड़ी देख रहा है. कंटिन्यूस टेंस. सीनू is looking at the watch. सीनू घड़ी देख रहा था. सीनू was watching the watch or looking at the watch. இல்லையா? ஸோ இப்படி சொல்லலாம். ஸோ இப்படி நீங்கள் மாற்றி மாற்றி இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் எடுத்துங்க. वो लड़कीன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா वो लड़की सिनेमा देखती है, वो लड़की सिनेमा देख रही है, वो लड़की सिनेमा देख रही थी, वो लड़की सिनेमा देखेगी. பாருங்கள், எல்லா வார்த்தையிலும் வந்தாச்சு. தமிழில் பேசும்பொழுது என்ன சொல்லுவோம், எப்படி நம்ம தமிழ் பேசுகிறோமோ, அந்த பெண் சினிமா பார்க்கிறாள், அந்த பெண் சினிமா பார்த்து கொண்டிருக்கிறாள், பார்த்து கொண்டிருந்தாள், பார்ப்பாள். இப்போ இவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்போ ஃபாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களால் பேச முடியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன்ஸ் பர்ஃபெக்ட். கரத்து கரத்து அபியாஸ் கரத்து ஜடுமதி ஹோத் சுஜான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நிறைய சென்டென்ஸ் அமைங்க. எபிசோட் 45 பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.